என்ன காரணம்? இப்படி ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு வெளில வர்றப்ப முகத்தை மூடிக்கிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரசியலில் எந்த ஒரு கட்சி தலைவராவது டெல்லியில் சென்று அல்லது வேறு எங்கோ கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து விட்டு வரும் பொழுது இப்படி முகத்தை மூடிக்கொண்டு ஓடி வருவதை பார்த்துருக்கீங்களா? யார் இப்படி முகத்தை மூடிட்டு வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு நேற்று ஊடகங்கள் மூலம் தான் தெரிஞ்சு பக்கத்தில் உட்கார்ந்தது அவருடைய அன்பு மகன். 2 பேரும் மூஞ்ச மூடிட்டு வராங்கன்ட்டு. இதுக்கு பழனிசாமி தான் பதில் சொல்லணும். ஆனால் சில ஊடகத்தை சேர்ந்த நண்பர்கள் சொன்னாங்க அது நாங்கள் இல்லை வேற யாரோன்னு. ஹோம் மினிஸ்டர் வீட்டிலேருந்து யாரும் மூஞ்ச மூடிட்டு வெளில போக வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே வந்து அவர்களை சந்திப்பது யார் என்பது எல்லாருக்கும் தெரியும். அது அங்கே இருக்கிற ஊடகத்தை சேர்ந்தவருக்கு தெரியும். அவர் எனக்கு சொல்லப்பட்டது முன்னாடி கூட வந்த சகாக்களை எல்லாம் வேறு கார்களில் அனுப்பிட்டு இவர் மெதுவாக வெளில வந்திருக்காரு. என்ன காரணம் என்பதை பழனிசாமி சொன்னால்தான் தெரியும். ஆனால் அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல புலவர்கள்லாம், மன்னர்களை ஏதாவது ஒரு சாதனை செய்தால் அவர்களை இன்று முதல் மன்னரை நாங்கள் இப்படி அழைக்கிறோன்னு சொன்ன மாதிரி அண்ணன் பழனிசாமி இன்று முதல் முகமூடியார் பழனிசாமி தான் அழைக்கணும். என்டிஏ எடுக்கின்ற அந்த கூட்டணியில் தான் திரு டிடி அவர்கள் இடம்பெற்றிருக்காரு. அந்த கூட்டணியில் அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் சம்மதிப்போம் என்ற ஒரு கருத்தை உங்கள் டிவியிலையும் பத்திரிகையிலும் செய்தி வெளியிட்டார். ஆனால் அண்மையில் என்ன நினைத்தாரோ தெரியல, என் மீது சில குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்கார். நேற்றைய தினம் முகமூடி அணிஞ்சிக்கிட்டு போனாருங்கிறார். இது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் முகமூடி முடிஞ்சிட்டுலாம் போகல, அவர் தான் முகமூடி அணிஞ்சு அண்ணா திமுக முடிஞ்சார். அம்மா அவர்கள் இருக்கின்ற வரை அவர் சென்னை பக்கமே வரல. அவர் என்னை பற்றி பேசுகிறார். இது தேவையில்லை. அவர் எந்த உள்நோக்கத்தோடு பேசுகிறா எனக்கு புரியல.